ஹாய், நான் மேகலா. யோகங்கள் வந்து 27 யோகங்கள் உண்டு. அதில் விஷக்கம்பம்னு ஒரு யோகம் உண்டு. அந்த யோகத்தில் பிறந்தவங்க எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். நேரடியான எதிரிகளும் இருப்பாங்க, மறைமுகமான எதிரிகளும் இருப்பாங்க. இந்த விஷக்கம்ப யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க தான் நம்மளோட எதிரிங்கிறது ஓரளவுக்கு அவங்களால யூகிச்சு கண்டுபிடிக்க முடியும். இவங்களால் நம்மளுக்கு கொஞ்சம் தொல்லை வருது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுது இவங்க சொல்கிறத வந்து அவ்வளோவா நம்ப மாட்டாங்க. இந்த விஷக்கம்ப யோகத்தில் பிறந்தவங்க தன்னோட வாழ்நாள் முழுவதும் இல்லைன்னா 27 மாதம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வர்ற விஷக்கம்ப யோகம் வரல, அந்த நாட்களில் 27 காம்பு உடையாத வெற்றிலை வாங்கி அந்த வெற்றிலையில் எலுமிச்சம்பழம் சாறு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக வெற்றிலையோட முன்னும் பின்னும் தடவி, எலுமிச்சம்பழம் தடவுறதுக்கு முன்னாடி வெற்றிலையை இது பன்னீரும் தண்ணியும் கலந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே தான் எலுமிச்சம்பழம் சாறு தடவணும். தடவிட்டு அந்த வெற்றிலையோட நடுவில் குங்குமம் வைக்கணும். இப்படி 27 வெற்றிலையும் வச்சு அதை மாலையாக வராகி அம்மா கழுத்தில் சாற்றி வழிபாடு செய்யணும். தொடர்ந்து 27 விஷக்கம்ப யோகம் உள்ள நாட்களில் செஞ்சு வழிபாடு பண்ணால் வராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தில் நேரடி எதிரிகளாக இருந்தாலும் சரி, மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட நெருங்க கூட மாட்டாங்க. எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.